என்னாச்சுடி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டியா? நான் எனக்கு ஆஃபீஸ்க்கே போகல. ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். அதான் உன் மூஞ்சிலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. என்னன்னு சொல்லு. வருண் தான். ஏன் உனக்கும் வருணுக்கும் ஏதாவது சண்டையா? சண்டைலாம் இல்லை, ஆனால் நான் வருணை பிரேக்கப் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏய் என்ன சொல்கிற? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்னாச்சு திடீர்னு? அப்புறம் என்ன சரண்யா, 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் படம் பண்ணியே தீர்வேன்னு சுற்றிட்டு இருக்கான். எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டான். தியா, இப்போல்லாம் நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. நீ அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. எங்கள் வீட்டில் மேரேஜ் பேசி எடுத்து 3 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது. ஓ, அப்போ நீ முடிவே பண்ணிட்ட? ஆமாம், ஆனால் இதை நான் அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொன்னால் அவன் எப்படி எடுத்துப்பானோ ரொம்ப பயமாக இருக்கு. ஆமாம் தியா, நல்லா யோசிச்சுக்கோ. இப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஏய், நீ வேற ஏன் என்னை ரொம்ப பயன்படுத்துகிற? பயம்படுத்தல தியா, நடக்கிறத சொல்கிற. சரி, நீ தான் அவன் கூட 4 வருஷமாக பழகி இருக்கியே, இது அவன் எப்படி எடுத்துப்பான்னு உனக்கு தோணுது? சத்தியமாக சொல்கிறேன் சரண்யா, அவன் எப்படி எடுத்துப்பான்னு என்னால் கெஸ் கூட பண்ண முடியல. சரி, நான் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லு. வருண் கேரக்டர் எப்படி? ஃபன் டைப்பா, ஷார்ட் டெம்பரா, இல்லை இமோஷனல் பர்சனா? ஃபன் டைப் தான், ஆனால் அப்பப்போ டக்குன்னு கோவப்பட்டுடுவான். என்னோட விஷயத்தில் கொஞ்சம் எமோஷ்னல் தான். ஏய், இப்படி சொன்னால் எப்படி கெஸ் பண்ணுறது? சரி, இன்னொரு ஐடியா. வருண் ஏதோ படம் பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொன்னேன்ல, அந்த படத்தோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அதில் என்ன இருக்குது? இருக்கு. நீ அவனோட ஸ்டோரி என்ன ஜானர்னு சொல்லு. காமெடியா, லவ்வா, ஹாரரா? ஏய், இனி இதுக்கும் நீ 3ன்னு சொல்லிடாத. இல்லை இல்லை, அவன் ட்ரை பண்ணுறது ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட். என்னது, க்ரைம் த்ரில்லரா? ஐயோ, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை, பொதுவாக ஒருத்தவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தில் இமேஜினேஷனை விட அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு ஃபன்னான பர்சன்னு வச்சுக்கோயேன், அவங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் படம் வந்து காமெடி படமாக எடுப்பாங்க. அதுவே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து சொசைட்டிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக எடுப்பாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்லை, வருண் க்ரைம் த்ரில்லர் படம் எடுக்க ட்ரை பண்ணுறான்னா அவங்ககிட்ட டக்குன்னெல்லாம் பிரேக்கப் சொல்லிட முடியாது. அவங்க கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். நீ வேற ஏன் நான் ரொம்ப பயன்படுத்துற? வருண் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது. தியா, பசங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது. எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு செக்லிஸ்ட்டை போடுவோமா? செக்லிஸ்டா? ஆமாம். சரி, வருண் அடிதடி சண்டைக்கெல்லாம் போவானா? எனக்கு தெரிஞ்சு அவன் அப்படிலாம் போனதில்லை. உன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த கையை அறுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும்? சார், அவன் ஒன்றும் அவ்வளோ முட்டாள்லாம் இல்லை. சரி, நெருக்கமாக ஃபோட்டோ ஏதாவது எடுத்திருக்கீங்களா? நிறைய எடுத்துருக்கோமே. நெருக்கம்னா எந்த அளவுக்கு நெருக்கமா? ஏய், நீ நினைக்கிற அளவுக்குலாம் கிடையாது. நார்மலாக தியேட்டரில் எப்படி எடுப்போமோ, மாலில் எப்படி எடுப்போமோ அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் அதை வச்சு கூட உன்னை பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா நைஸாக பேசி அதை டிலீட் பண்ண வச்சிரு. அப்புறம் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் சேட்டு எல்லாம் இருக்கான்னு கேட்க மாட்டேன், கண்டிப்பாக இருக்கும். கையோட பேசி அதையும் டிலீட் பண்ண வச்சிரு. சரண்யா, இதெல்லாம் நான் அவன்கிட்ட எப்படி சொல்கிறது? பிரேக்கப் பண்ணுறதுன்னு முடிவெடுத்துட்டேன்னா இதுக்கெல்லாம் தயங்கவே கூடாது. சரி, எப்போ பேசலான்னு இருக்க? நாளைக்கு மீட் பண்ணலான் இருக்கேன். எங்கே மீட் பண்ண போகிறீங்க? ஏன், அதுக்கும் ஏதாவது செக்லிஸ்ட் இருக்கா? ஆமாம், உனக்கு தெரிஞ்ச இடத்துல மீட் பண்ணு, அவன் இடத்துக்கு போயிடாத. சரண்யா, நீ என்னை ரொம்ப பயன்படுத்துகிற. நான் நம்ம மோனிஷா வீட்டில் யாரும் இல்லைன்னு அவனை அங்கே தான் வர சொல்லியிருக்கேன். மோனிஷா வீட்லையா? அப்போ ஓகே தான். எதுக்கும் சிச்சுவேஷன் பார்த்துட்டு நிதானமாக எடுத்து சொல்லு, சரியா? ட்ரை பண்ணுறேன். நான் மோனிஷா வீட்டில் யாரும் இல்லை. மோனிஷா வீட்டில் எல்லாரும் நேட்டிவ் போயிருக்காங்க. மோனிஷா மட்டும்தான் இருக்கா. அதான் எங்கேயே டேரை போட்டியா? இல்லை, உன்னை மீட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. ப்ரொடியூசர் பார்த்து சுற்றிட்டு இருக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னேன்? என்ன?
அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்கிட்ட தானே சொல்கிற, எப்படி வேணா ஆரம்பி, நமக்குள்ள என்ன? இல்லை வருண், வருண் நான் வந்து நல்லா சொல்லுதியா? ஹலோ ஹலோ வருண், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். நம்ம ஒரு நிமிஷம், அம்மா தான் ஃபோனில் பேசினாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் வீட்டை முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, என்னோட தூரத்து சொந்தக்கார பொண்ணு அக்ஷயான்னு ஒரு பொண்ணு ஒரு நாள் எனக்கு தெரியாமல் அம்மா பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போனாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணாங்கன்ட்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? நெக்ஸ்ட் மந்த்து எனக்கும் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னால் செத்துருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ என்ன சொன்ன? தியா, உனக்கே தெரியும் எனக்கு எங்கள் அம்மானா எவ்வளோ உயிர்னு. அவங்களுக்கு எதனா ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. வருண், இப்போ நீ என்ன சொல்ல வர? சாரி தியா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவை சாவடிச்சுட்டு உன் கூட என்னால் சந்தோஷமாக வாழவே முடியாது. சாரி தியா, ஐம் வெரி சாரி. வருண், நீ நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? ஆமாம் தியா, நீ மட்டும் என்ன தப்பாக எடுத்துக்காத ப்ளீஸ். ஐம் சாரி, ஐம் வெரி சாரி. நான் கிளம்புறேன். நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. நம்ம பழகினப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. நம்மளோட சேட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன்னா நீயும் பண்ணிவிடு. அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. பண்ணிட்டேன், நான் வரேன். பை. ஹலோ ஹலோ கேட்கல. ஹலோ ஹலோ சொல்லுங்கள், இப்போ கேட்குதா? வருண், நான் தியாவோட ஃப்ரெண்டு சரண்யா பேசுகிறேன். சொல்லுங்கள். தியா சொன்னதை மனசில் வச்சுட்டு நீங்கள் எதுவும் தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க. உங்ககிட்ட சொல்ல வர்றதுக்கே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோன்னு அவள் ஆல்ரெடி ரொம்ப பயப்பட்டா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அவசரப்பட்டு இமோஷ்னலாக எந்த டிசிஷனும் எடுத்துடாதீங்க. அது உங்கள் 2 பேரோட ஃப்யூச்சருக்குமே நல்லதில்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போது தியா இன்னும் உங்ககிட்ட பிரேக்கப் விஷயத்த சொல்லவே இல்லையா? ஓகே, சாரி. இங்கே லவ்வுக்காக ஆம்பிஷனை விட்டு கொடுக்குற பசங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஆம்பிஷனுக்காக லவ்வையே விட்டு கொடுக்குற பசங்களும் இருக்காங்க. அப்படி ஆம்பிஷனுக்காக லவ்வையே விட்டு கொடுக்க ஒரு பையன் தயாராக இருந்தானா பொண்ணுங்க எந்த காலத்துலேயும் அவனை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒரு ஆம்பிஷியஸான பையன் ஒரு எமோஷ்னலான பையனாக இருப்பான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த வழியெல்லாம் உங்ககிட்ட காட்டாமல் உங்கள் மேலே இருக்க லவ் கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துப்பான். ஸோ ஒரு ஆம்பிஷியஸான பையன் கிடச்சா முடிஞ்சளவு அவன் ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கான டைம் கொடுங்க. வேலை எப்போ வேணால் கிடச்சிரும். உங்களை உண்மையாக நேசிக்கிற மனசு எப்போவாச்சும் தான் கிடைக்கும். அதை விட்டுறாதீங்க. ஹலோ சரண்யா. ஹலோ வருண். தியாவை முடிவு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் எனக்கு கால் பண்ண விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். என்னை விட்டுட்டு போயிட்டுமேன்ற கில்ட் ஃபீல் அவளுக்கு என்றைக்குமே வரக்கூடாது. அப்படி வந்தால் அவளோட ஃப்யூச்சர் சந்தோஷமாக இருக்காது. நான் வச்சிடுறேன். பை.